சென்னையில் காலை முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் சாலை மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேந்தர். டிட்வா புயல் காரணமாக தமிழகத்துல கடந்த 2 நாட்களாகவே மழை விட்டு பெய்து வந்த நிலையில இன்று காலை பார்த்தோம்னா இந்த கோயம்பேடு, அதே போன்று மதுரவாயில், வானகரம், வலசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை என்பது கடந்த 2-3 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில இந்த பகுதியை நாம் பார்க்கக்கூடிய பகுதிகள் கோயம்பேடு மார்க்கெட் பிரதான சாலை, அதே போன்று மெட்ரோ ஸ்டேஷன் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக விளங்கக்கூடிய சாலையில தான் சுமார் 2 அடிக்கு மேல் மழை நீர் என்பது குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய சூழலை நேரடியாக களத்தில் காண முடிகிறது. குறிப்பாக இதனால் அதிகப்படியான வாகன ஓட்டிகள் இந்த பகுதியில செல்லக்கூடிய சூழல் நிலவி வருவதால கடும் இன்னலுக்கு ஆளாகி தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரில் மூழ்கியபடி பயணித்து செல்கின்றனர். மேலும் இந்த பகுதியில முறையான மழைநீர் வடிகால்வாய் பணிகள் இல்லாததாலே அவ்வப்போது பெய்யக்கூடிய மழைக்கு சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது வழக்கமாக இருப்பதாக வியாபாரிகள், அதே போன்று பாதசாரிகள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். சுமார் 2-3 மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் தற்போது கோயம்பேடு பிரதான சாலைகளில் முக்கிய இடங்கள் முடங்கியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள், வியாபாரிகள் மத்தியில் கோரிக்கை வெளுத்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.